நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தனுஷ் அவர்களுடைய D50 ராயன் பார்த்துட்டு வந்த சூட்டோட ரிவ்யூ நம்ம ரிவ்யூ தான் இருக்கணும்னு சொல்லி அது கொடுத்துடலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். என்னென்னா பாஷாவினுடைய ஸ்டோரி அதே மாதிரி எப்படி மாணிக்கம் இன்டர்வலில் பாஷா மாறுறாரோ அதே மாதிரி காத்தவராயன் ராயனாக மாறுவார். அதுதான் டாப் நாச்சு. இந்த மாதிரி ஒரு இன்டர்வல், அதாவது பாஷா இன்டர்வல் மாதிரி நிறைய பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸாக்டாக அப்படியே வேற ஒரு கதையில் உட்கார வச்சு எடுத்திருக்காரு டைரக்டர் தனுஷ் தாங்க வேற லெவல். நடிகர் தனுஷுக்கு 8 மார்க் கொடுக்கலாம் 10க்கு அப்படின்னா டைரக்டர் தனுஷுக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சரியான ஒரு 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 என்ன சொல்றது எக்ஸிகியூஷன். இந்த படத்தை ஒரு ப்ராப்பர் டைரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் கரெக்டாக சொன்ன மாதிரி பாஷா ஸ்டோரி எக்ஸிகியூஷன் வெற்றிமாறன் அவரோட எக்ஸிகியூஷன். வெற்றிமாறன் நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், வெற்றிமாறனுக்கு தான் தனுஷ் தேவைப்பட்டார். ஏறக்குறைய பொல்லாதவன்லேருந்தே வெற்றிமாறனுக்கு தான் தனுஷ் தேவைப்பட்டார் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தில் பார்த்தி அப்படின்னா தனுஷ் என்ற ஒரு டைரக்டருக்கு வெற்றிமாறன் தேவைப்பட்டிருக்காரு. வெற்றிமாறன் எக்ஸிகியூஷன் ஒரு பாஷா ஸ்டோரி கடைசியாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு பொழந்து எடுத்துருக்காங்க. இப்படி ஒரு படம் தனுஷ் கொடுப்பாரா அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்டர்வல்லாம் தெரிச்சாச்சு. இப்படி ஒரு இன்டர்வல் ஒரு பேங்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிய. கடைசியில் போன வருஷம் ஜெயிலரில் பார்த்தது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் நெருக்கி இந்த ஆகஸ்ட்டில் அவருடைய எக்ஸ் மருமகன் தனுஷ் அவர்கள் கொடுப்பாருன்றத நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டட் ஃபில்மு, ஒரு ரான ரஸ்டிக் ரா ஃபில்ம். என்னன்னா தனுஷ் முகம் வரும் படத்தில், தனுஷ் முகம், அவர் கண்ணு, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எப்படி அந்த மனுஷன் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டார். அதாவது ஒன்றுமே அவரே ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கருப்பாகவும் அழகாகவும் இல்லாமல் அப்படிலாம் வந்தேன், உங்களுடைய கைத்தட்டல் நீங்கள் தான் இந்த அளவுக்கு ஆக்கி விட்டீங்க அப்படின்றாரு. அதெல்லாம் போய் அவருடைய உழைப்பு தான் முழுக்க அவர் முகம் ஸ்க்ரீனில் வந்தாலே போதுன்ற அளவுக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷனை நமக்கு கொடுத்துட்டாரு. எப்படின்னு தெரியல, கண்ணை திறக்கிறாரு மூடுறாரு, அதில் அவ்வளோ பவர் இருக்குது. சரியான ஒரு பவர்ஃபுல்லான நடிகர் தனுஷ். இந்தியாவின் பவர்ஃபுல் ஆக்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃபகத்துக்கு இப்போ நம்ம ஒரு எப்படி ஒரு 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 ஆரா இருக்கோ அதே மாதிரி இன்னும் அண்ணன் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு பங்குக்கு மேலேயே தனுஷ்க்கு ஆரா இருக்கு. ஸோ தனுஷ்ன்ற டைரக்டர் எப்படி வின் பண்ணாரோ அதே மாதிரி தனுஷ்ன்ற நடிகரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் D50 அவருடைய 50வது படத்தில் தரமான ஒரு நடிப்பை காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு பெருசாக டைலாக் கிடையாது, டைலாக் டெலிவரி பஞ்ச் எதுவுமே கிடையாது, பெருசாக டைலாகே கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 25-30 டைலாக் தான் படத்திலே அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் இப்படி வருவார் போவார் நடப்பார், அவ்வளவுதான். படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டாரு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான் கிடைக்கிற கேப்லலாம் மியூசிக் போடுறா. இந்த படத்தில் நான் போடுற அளவுக்கு மியூசிக் வேற எந்த படத்துலையும் போட்டிருக்க முடியாதுன்ற அளவுக்கு பண்ணியிருக்காரா என்னவோ தெரியல. எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கே இதுவரைக்கும் அவர் போடாத புதுமையான மியூசிக்கை போட்டு தள்ளியிருக்காரு. அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலரில் அது சக்ஸஸ் மீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார். எப்படின்னா இந்த படம் அபோவ் ஆவரேஜ், ஆனால் இந்த படத்தை அனிருத் மியூசிக் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாத்திருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே மாதிரி இந்த படம் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அபோவ் ஆவரேஜ் நம்ம வச்சுக்கிட்டாலும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது காரணம் முழுக்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ரொம்பவே மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காரு, இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, உசுரே நீதான் அந்த வரி இருக்கு இல்லையா, அந்த வரி எவ்வளவு ஹிட்டான வரி. இந்த படம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் அந்த வரி வரும்பொழுது நம்மளை அறியாமலே இப்போவே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. அந்த அளவுக்கு ப்ராப்பராக அந்த 2 வரி உசுரே நீதானேன்னு ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில் வரும்பொழுது அவ்வளோ கூஸ்பம்ஸ் இருக்கும். அந்த டியூன் உசுரே நீதானே டியூன் அந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் வருதோ அதில் உண்மையிலே நம்ம கனெக்ட் ஆகும். அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கனெக்ட் ஆகும். அப்படியான ஒரு மியூசிக்கை கொடுத்துட்டாரு. சந்தீப் கிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இவ்வளவு அதாவது கொடுத்த கேரக்டரை இவ்வளவு கணக்கச்சிதமாக பண்ணுவார்லாம் எதிர்பார்க்கல. அவர் ஒரு ஆக்டர், தெலுங்கு படங்களில் நல்ல படங்களில் ஒரு காமெடியான ரோலுக்காக காமெடியான ஒரு ஹீரோ ரோல்லையும் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது கதை உள்ள படங்கள்லையும் நடித்து ஒரு மாதிரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இதில் எடுத்து வச்சிருக்க கேரக்டரை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு என்ன சொல்கிறது அவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராமும் கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. துஷாரா விஜயன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஹாஃபில் அவங்க ஒரு ஃபைட்டு பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபைட்லேயும் அவங்க இதுக்கு தகுதியானவங்க தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்டர் தனுஷ்ன்றவங்க இருக்கிற நடிகர்கள்ட்ட எல்லாமே தேவைக்கு அதிகம் இல்லாமல் தேவைக்கு கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக தேவைக்கு ஏற்ப வேலையை வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஃபேன்ஸினுடைய ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய
ஆரவாரமாக அவங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து உண்மையிலே அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு படம் 50th படம் வந்து இந்த அளவுக்கு யாருக்குமே அமைஞ்சதில்லை. மங்காத்தா அஜித் அவர்களுக்கு அமைஞ்சது. இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மகாராஜா அமைஞ்சது இல்லையா, ஏறக்குறைய இது வந்து 50th படம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் போகக்கூடிய நடிகர்கள் லிஸ்ட்டில் தனுஷ் அவர்கள் இணைஞ்சிட்டாரு. ஸோ கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்ம யாருக்கும் தெரியாத உலகத்தில் இல்லாத கதையை நம்ம இதுவரை கேட்காத கதைலாம் இல்லை. அதே சாதாரண பேசிக் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியில் நம்ம எதிர்பார்க்காத, அதாவது என்னென்னா படம் ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிக்கிறது தெரியாமல் முடிக்கிறது தெரியாமல் முடிச்சிருவாங்க. அங்கங்கே செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வச்சிருக்க மார்க்கெட்டுக்கு, தனுஷ்க்குன்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்டுக்கு இந்த கிளைமேக்ஸ் பட்ஜெட் பெரிய பட்ஜெட். ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து அளவு தெரியாமல் ஒரு என்ன சொல்றது, ஒரு திக்குமுக்காடுற அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவு எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க, அதில் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அந்த படம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான படம். அப்புறம் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. பிளட் வந்து நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு படத்தில் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. பட் ஸ்டில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கனாலுமே வந்து 18+ கண்டிப்பாக அடல்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான். உண்மையிலே இதில் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகும் ஒரு 4-5 இடங்கள். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஒரு எமோஷன்ஸே இன்றைக்கி வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸே கிரிஞ்ச் ஆகும் பொழுது இதில் வந்து ஒரு 4-5 இடத்துல கனெக்ட் ஆகும். ஸ்டோரி வந்து ரொம்ப தெளிவாக முதல்ல வந்து ஒரு ஆழமான ஸ்டோரியை பதிய வச்சுருவாங்க. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இன்னொரு தம்பி, ஒரு தங்கைன்ற மாதிரி ஒரு அழகான ஸ்டோரியை பதிஞ்சு கடைசியில் வந்து ஒரு 10-15 ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரியாக முடிச்சு விட்ருவாங்க. S.A. சூர்யா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு வழக்கம் போல் அவர் இருந்தாலே இந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் படத்தை இட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருன்ற மாதிரி சூப்பராக வருவார். 10 சீனு அருமையாக டைலாக் பேசுவார். அவர் ஸ்டைலில் பேசிட்டு எவன் இருந்தாலும் தூக்கி சாப்பிடுவார்ன்ற மாதிரி தனுஷ் இருக்கும்போது இவர் ஸ்கோர் பண்ணிட்டு, இவர் வரும்போதுலாம் அப்பப்போ ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த வெற்றிமாறன் ஸ்டைல் எக்ஸிக்யூஷன்றதுனால அந்த காமெடியெலாம் கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொல்லாதவன்லேயே வந்து காமெடி இருக்கும். அதுக்கப்புறம் கதைக்குள்ளன்னு போனதுக்கப்புறம் காமெடியே சுத்தமாக இருக்காது. ஆடுகளம்லேயும் அப்படி தான் காமெடியே சுத்தமாக இருக்காது. அது மாதிரி காமெடின்ற ஒரு ஸ்கோப்பு சுத்தமாகவே இருக்காது. படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த ரவுடிசம், கேங்ஸ்டர்னு அந்த 2 ஏரியா, அந்த ஒரு ஏரியாக்குள்ளே இங்கே ஒரு ரவுடி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரவுடி மாறி அடிச்சுக்கிறது பேஸ் பண்ணி ஒரு கதை. ஒன்றும் இல்லை, படம் வந்து நீங்கள் 200 220 டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா இன்டர்வலுக்கே அது போதும். எனக்கு தெரிய இன்டர்வல்லே நீங்கள் வந்து அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட், யாரையும் மிஞ்சி அவருக்கு ஃபேன் பாயாக இருக்கணும், இவருக்கு ஃபேன் பாய், நம்மளை மீறி கத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான இன்டர்வல் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதான் தனுஷினுடைய சும்மா அவர் நடந்தாலே இப்போலாம் மாசாக இருக்குங்க. அவர் வந்து இப்போ எனக்கு தெரிய விஐபியில் அப்படி தான் வந்து கிளைமேக்ஸில் அந்த சட்டையை கலந்து போட்டு ஒரு மாதிரி 6 பேக்ஸ் வச்சு நடப்பார் இல்லையா, அதே அதெல்லாம் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப மாசாக, இந்த அளவுக்கு மாசா தனுஷை எந்த படத்துலையுமே பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவர் இவ்வளவு லவ் பண்ணியிருக்கிறாரா, அவருடைய ஃபேன் பாய் அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ தனுஷுக்கு 50வது படம். இதுவரைக்கும் தனுஷை நம்ம இதுவரை பார்க்காத ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மனநிறைவான ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படத்தை பார்த்த ஒரு நிறைவு இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா, கொஞ்ச நாள் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு இது நொட்டா அது நொல்லன்னு வீட்டில் திருப்பி போட்டு பார்த்து, இப்போது ஒரு படத்தில் போனோன்னா ஒரு சீன் முடிஞ்சு போச்சுன்னா ஆகா நல்ல சீன் போயிடுச்சே நமக்கு தோணும். இவங்க நெட்ஃப்ளிக்ஸில் திருப்பி இழுத்து பாட்டு 3 தடவை பார்த்துட்டு அங்கேயே வீடு போர் ஆயிடுது. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வர வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ண, இல்லை சன் நெக்ஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னும் 3 நாளில் படத்தை போய் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. படம் வந்து சரியான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். 2 பாட்டுமே வர்ற இடம் அருமையாக இருக்கும். இந்த சந்தீப் கிஷனுடைய அந்த லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் தொங்கும் படத்தில். அது வந்து யூஸ்வலாக கேங்ஸ்டர் படத்தில் லவ் போர்ஷனே எப்பவும் தொங்க தான் செய்யும். ஒரு சில படங்கள் கிளிக் ஆகும், ஒரு சில படங்கள் கிளிக் ஆகாது. அப்படியே கிளிக் ஆனாலும் கதைக்குள்ளே போகிற வரைக்கும் கிளிக் ஆகும். கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த லவ்வை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம், அது மட்டும் லைட்டாக தொங்கும். மற்றபடி பாடல்கள், பேக்ரவுண்டு, அதே நேரத்தில் படத்தினுடைய கதை எக்ஸிக்யூஷனு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, இப்படி படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கேயுமே குறை இல்லாத ஒரு படம் இது அமைஞ்சிருக்கு தனுஷ் அவர்களுக்கு. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய ஃபேன் பாயா, நானும் ஒரு சக ஃபேன் பாயா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் பாய் இந்த மாதிரி நின்று அடிஸ்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன், நடிப்பு. அவருடைய 50வது படத்தை அவரே வந்து கல்ட் ரேஞ்சு கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் நினைச்சா வடசனை 2 வந்து 50 ஆக்கியிருக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் எங்கேயோ போயிட்டு வந்து ஆக்கியிருக்கலாம். ஆனால் நான் தான் பண்ணுவேன் அந்த ப்ரெஷர் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு பாருங்க, அதுதான் ஹார்ட் ஒர்க்கு. அந்த ஹார்ட் ஒர்க், அந்த உழைப்புக்கு தான் அவார்டு. இந்த மாதிரி 9 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கி வச்சுருக்காரு, இன்னும் வாங்கிட்டே இருப்பார் மனுஷன், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த படம் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர், கண்டிப்பாக 100 கோடிகளை தாண்டி எங்கேயோ போயிட்டு 150 கோடியை தாண்டினாலுமே
பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம், அதாவது இந்த இது சரியில்லை அது சரியில்லை 100 குறைகளை கண்டுபிடித்தேன் 200 அந்த அந்த அவங்கள பூராத்தையும் அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் 3 நாளில் படத்தை போய் பாருங்கள். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி, வணக்கம்.